கோமாளியா இருப்பான், இவன் நடிகர் ஒழுங்கா இருப்பான். இல்ல நடிகர் ஒழுங்கா இருக்கணும், இல்ல ரசிகன் கோமாளியா இருக்கணும். இங்க 2மே கோமாளி பயல்களா இருக்காங்க. தற்குறி பயல்களா இருக்காங்க. எந்த விதமான ஒரு சொந்த அறிவு இல்ல. காட்டு வளம், கனிம வளம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை, எதை ஒன்றையும் பேசல. இவர் வர்றாரு, டாட்டா கட்டினாரு அப்படிங்கறதுக்காண்டியே ஓட்டு போடுவன்கிறது எந்த மாதிரியான மனநிலை? இதெல்லாம் மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கங்கிறது தான் இதுவரைக்கும் தெரியல. அது சினிமாக்காரர்கள் அரசியல் செய்வது காமராஜர் சொன்னதுதான். சாவக்கேடு தான். உண்மையிலே சாவக்கேடு தான். இவர்களை போல ஒரு நடிகர் ஆட்சி செய்தா இந்த நாடு எப்படிங்க இருக்கும்? ஏன் இவன மாதிரி தலையில துண்டை கட்டிக்கிட்டு வீணா போன மாதிரி இந்த பைத்தியக்கார மாதிரி ரோட்ல ஒருத்தன் ரோட்ல படுத்து கிடந்துட்டு தலைவர் 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 வந்துருவாரு 2026 எங்க தலைவர் விஜய் தான் வந்துருவாரு அப்படி இப்படி அப்படின்னு மூச்சு விடாம கத்திட்டு இருக்கான். அவர் வரட்டும்டா, நீ உசுர விட்டு இருப்பீரா, தயவு செஞ்சு வீட்டை பார்த்து போடா அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க.